You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மாரநாதா என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதற்கு உதவி செய்கிறபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இவ்வளோ நாளாய் தேவன் பாதுகாத்து இந்த புதிய நாளுக்குள்ளே நம்மளை பிரவேசிக்க வைத்து எல்லா சத்துருவின் கிரைகளுக்கு விலகி காத்து அற்புதங்களை செய்து இந்த நாள் காலையிலிருந்து இந்த மாலை வரை கண்மணி போல காத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டின் மே மாதத்தில் இந்த 3ஆம் வாரத்தில் நாம் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு தூரம் வழிநடத்தின தேவன் தொடர்ச்சியாய் இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிற நாட்கள் வரை நம்மை பாதுகாத்து தெளிவான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு இதை பார்க்கிற உங்களுக்குள்ள எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். இதை பேசுகிற நானும் இந்த கடைசி காலங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறதையும் தேவன் என்னோடு கூட பேசுகிற காரியத்தையும் உணர்ந்தவனாய்தான் இந்த உலகத்தில் என்னையே நான் தேவனுக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஒருவேளை 28 வருடங்கள் நான் இந்த ஊழியத்தில் இருந்தாலும் இந்த 3 வருஷத்தின் பிரயாணங்கள் எனக்கு வித்தியாசமாய் காணப்படுகிறதை நான் தனிப்பட்ட முறையில் உணர்ந்திருக்கிறேன். ஆகையால் தான் தொடர்ச்சியாய் தேவனோடவே பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் ஒருடைய விருப்பமும் என் இருதயத்தில் காணப்பட்டிருக்கிறது. வசனத்தோடு கூட இணைந்து வாழ்ந்து வசனத்தின்படியே நடந்து வசனத்துக்கு புறம்பே போகாமல் வசனத்தின்படியே இந்த உலகத்தில் நாம் முன்னேறி கடந்து போகும்போது வசனமானவர் வெளிப்படும் போது, ஏன்னா அவர்தான் வார்த்தை. ஆகையால் தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அதில் வார்த்தையாய் இருந்தார் என்பதாக அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாய் எப்பொழுதுமே நாம் இந்த மாரநாதா நிகழ்ச்சியில் ஒரு வசனத்தை வாசிப்போம். அதை மையப்படுத்தி தான் தொடர்ந்து இந்த மாரநாதா நிகழ்ச்சியை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். காரணம், தேவனுடைய வார்த்தை அப்படி எனக்கு கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் இந்த வேத வசனங்களை எனக்கு கொடுத்து தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக ஞானத்தின் தரார், கிருபையின் தரார், ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்துகிறதை நான் உணர்கிறேன். எனவே இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36 வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அதை முதலாவது வாசிக்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நிற்கக்கூடிய பாத்திரங்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் என்ற வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 36 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முந்தியும் நிறைய காரியத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு பிந்தியும் நிறைய காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் பார்ப்பீர்களானால் வார்த்தை என்று சொல்லும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அடுத்தது அப்படியே வாசிப்போம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அப்படியானால் இந்த வசனத்தோடு நாம் நடக்கும் போது, வசனமானவர் வரும்போது, வார்த்தையானவர் வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட இணைந்து கொள்வதற்கு இந்த வசனங்கள் தான் நம்மை வழிநடத்த முடியும். ஆகையால் தான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நாம், வாசிக்கிற நாம், இல்லை பிரசங்கங்களை கேட்கிற நாம், இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிற நீங்கள் வெறும் கேட்பது மாத்திரமல்ல, கேட்டுவிட்டு இப்படிலாம் நடக்க போகுது என்பதை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, வசனத்தின்படியெல்லாம் நாம்
நடப்பதுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏற்ற காரியங்களை இந்த உலகத்தில் செய்வதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் எல்லா தீய செயல்முறைகளுக்கும் விலகி காத்து அற்புதமாய் நம்மை வழிநடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். இனி நடக்க போகிற, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி அவருக்கு முன்னே நிற்கணும். அதுக்கு தான் தேவன் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை மையமாய் கொண்டுதான் ஒவ்வொரு மாரநாத்த நிகழ்ச்சியும் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட பகிர்ந்து கொண்டே வருகிறேன். கடைசி மணி நேரத்தில் வாழ்கிறோம், கடைசி காலத்தில் இருக்கிறோம். உலகம் முழுவதும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், பலவிதமான இன்னர்கள், இடர்கள், இருள் பூமியை மூடுகிறது. ஏன்னா சாத்தானுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கிறது இந்த உலகத்தில் என்று அறிந்து அவனுக்கு தேவை நம்முடைய ஆத்துமா. அந்த ஆத்துமாவை கொள்ளையிடுவதற்காக நம்மை அவன் கரைப்படுத்துகிறான். தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்ய வைக்கிறான். தேவனுக்கு விருப்பம் இல்லாத முடிவுகளை எடுக்க வைக்கிறான். அந்த முடிவுக்குள்ளுக்குள்ள நாம் கடந்து போகும்போது நாம் நிச்சயமாய் நியாய தீர்ப்பு நாளிலாவது இல்லை கிறிஸ்து ஒரு வேளை இந்த நேரத்தில் வெளிப்படுவாரானால் கைவிடப்படுவோம் என்பது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நமக்கு தந்திரமான முறையில் பல கண்ணிகளை நமக்கு முன்பதாய் வைத்து, கண்ணிகள் என்பது வலை, பல வலைகளை நமக்கு முன்பதாய் வைத்து அந்த வலைகளில் நாம் விழுந்து அகப்பட்டு அங்கேயே சிக்குண்டு போக வேண்டும் என்று பல முயற்சிகளை அவன் எடுத்து செயல்பட்டு வருகிறான். ஆனால் வசனத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் நடக்க ஆரம்பித்தால் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் அவர் நம்மை விலகி காப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் சொல்லுகிறதை வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ரொம்ப தெளிவாய் தேவனோடு கூட நடப்பதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். வசனத்தின் வெளிச்சத்தில் தான் நடக்க வேண்டும். வசனத்தை விட்டு இடதுபுறமும் சாயக்கூடாது, வலதுபுறமும் சாயக்கூடாது. அந்தபடியே நடந்தால்தான் நாம் செய்வது இந்த உலகத்தில் இருக்கிறவரை வாய்க்கும். அவரும் நம்மோடு கூட இருந்து நம்ம இந்த உலகத்தில் மேன்மைப்படுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு சொல்லுகிற காரியம்தான். அதாவது என்ன சொல்லுகிற அப்படின்னாக்கா, முதலாவது நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்களை தொடங்கி ஆண்டவர் தொடங்கின இந்த திருசபை இந்த கடைசி நூற்றாண்டில் நம்மை கொண்டு முடிக்க போகிறார். எனவே இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காரியம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற பிரபலமாய் அநேக ஜனங்களுக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிற அவர்கள் கூட இந்த வெளிப்பாடுகளை பெற்று இந்த நாட்களில் அதிகமாய் ஆயத்தத்தை குறித்து பேசி வருகிறதை நான் பார்க்கும்போது என் இருதயத்தில் ரொம்ப சந்தோஷம் ஏற்படுகிறது. காரணம் என்ன? அதுல ஒரு பங்காய் கர்த்தர் என்னையும் தெரிந்து கொண்டார் என்ற ஒரு மனமகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்கிறது. இந்த உலகத்துல ஐஸ்வர்யத்தை குறித்தோம், பொருளை குறித்தோம், சம்பாதனைகளை குறித்தோம், உலகத்தில் இருக்கிற பேரை குறித்தோம், அவைகளை குறித்தெல்லாம் எனக்கு மேன்மை இல்லை. தேவனுடைய கரத்தில் இருப்பது தான் எனக்கு ஒரு மேன்மையா இருக்கிறது. ஆண்டவர் எனக்கும் இந்த வெளிப்பாடுகளை தந்து பயன்படுத்துகிறாரே என்ற ஒரு காரியம் என் இருதயத்தில் தோண்டின போது மிகுந்த சந்தோஷப்பட்டு நான் தேவனை துதித்தேன், மகிமைப்படுத்தினேன். காரணம், கர்த்தர் நம்மை அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். நாம் எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள். ஆனாலும் நம்ம பாவங்களை அறிக்கை செய்து அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவைகளை விட்டு விட்டு விலகி தேவனோடு கூட நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை பொறுப்படுத்தி சுத்திகரித்து அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் இந்த உலகத்தில் மாற்றி நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை பல பலவீனத்தில் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம், பல பாவ இச்சைகள் உங்களை மேற்கொண்டிருக்கலாம், பல காரியத்தை விட்டு விலக முடியாதபடி நீங்க தவித்துக் கொண்டிருக்கலாம். உங்க சிந்தையில போராட்டம், கண்களில போராட்டம், இருதயத்தில் போராட்டம், மாம்ச உணர்வுகளில போராட்டம், பலவிதமான சூழ்நிலைகளின் நடுவில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனா ஆவியானவருடைய உதவியை நீங்க நாடி பாருங்க. அவர் உங்களை பலப்படுத்திடுவாரு, எல்லாவற்றையும் மேற்கொண்டு வாழ உதவி செஞ்சிருவாரு. தீய செயல்களுக்கெல்லாம் அவர் விலகி காத்த அற்புதமான பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிறவர். அவர்தான் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். அவர்தான் சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில நம்மை நடத்துகிறவர். எல்லா சாத்தானின் கிரியைகளுக்கு விலகி காத்து அந்த வான மண்டலங்களிலிருந்து இந்த உலகத்தில் வந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறானே, அவனுடைய எல்லா காரியத்திலிருந்தும் அவர்தான் நம்மளை விலகி காத்து வழி நடத்துவார். அவன் அந்த வான மண்டலத்திலிருந்து தள்ளப்படுகிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காலமும் சமீபமாக இருக்கிறது. காரணம், அது இந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்தி கிறிஸ்து என்றக்கூடியவன் தோன்றுவான். அப்போ அவன் இப்போதே இருக்கிறான்.
உலகத்துல ஒரு பகுதியில் அவன் இருக்கிறான், அவனும் வளர்ந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு வல்லமை கொடுக்கப்பட போகிறது. அந்த வல்லமை கொடுக்கப்படும் போதுதான் இந்த ராஜ்யங்கள் எல்லாமே அவனுக்கு செவி கொடுத்து ஒரு தவறான சமாதானத்துக்குள்ளே அவர்கள் போக போகிறார்கள். ஆனால் அந்த சமாதானம் நிலைத்து நிற்காது. அடுத்த 3 வருஷத்துக்கு பிறகு அவன் உலகத்தையே தன்னை வணங்க சொல்லுகிறபடியால் நிறைய பேர் அவனை எதிர்ப்பார்கள். அப்போது அவர்கள் எல்லாம் கொல்லப்படுவார்கள். அந்த கொல்லப்படுகிற காலத்தில் யாரெல்லாம் இயேசுவுக்காக நிலைச்சு நிற்கிறாங்களோ, அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடப்பதுக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறாங்களோ, அவங்களையும் கர்த்தர் மீட்பதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆனால் கைவிடப்பட்டு அந்த மகா உபத்திரவ காலத்துக்குள்ள கடந்து போகி வர வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் இப்போது நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்பு லகுவா இருக்கிறது. அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தோடு கூட இந்த உலக பாவங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தீமையான வழிகளை விட்டு விலகி தேவனோடு கூட நடப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்தோமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த உலகத்தை உதறி தள்ளி தேவனோடு கூட நடப்பதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். பொல்லாப்பு நம்மளை மேற்கொள்ளக்கூடாது, பாவ இச்சைகள் நம்மை மேற்கொள்ளக்கூடாது, மாம்ச இச்சைகள் நம்மை கட்டி வைக்கக்கூடாது. சிந்தையில, ஆவியில, ஆத்துமாவில் எங்க போராட்டம் இருந்தாலும் ஆவியானவர்கள் நீங்கள் தெரிப்படுத்தி ஜெபிக்கணும். அதுதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏன் சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி நீங்க தெரியப்படுத்த 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 இந்த உலக வாழ்க்கையில் இருந்து நாம் உயிர் பெற்று தேவனோடு கூட வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு இதே உலகத்துல இரக்கம் செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். மீண்டும் அதே உதாரணத்தை தான் சொல்லுகிறேன். மீனானது கடலில் இருக்கிறது. கடல் தண்ணி எவ்வளவு உப்பு என்பதை நமக்கு தெரியும். அந்த உப்பு தண்ணியில் அந்த மீன் இருந்தாலும் அந்த மீனுக்குள்ள அந்த உப்பு போவது கிடையாது. ஆகையால் தான் மீன்களை கொண்டு நாம் வாங்கி நம்ம சமைத்து சாப்பிடும் போதெல்லாம் அந்த மீனுக்கு நாம் உப்பு போட்டு சமைக்கிறோம். காரணம், கடலிலிருந்து வந்த இதுக்கு உப்பு இருக்கிறோமே அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த உப்பு அதுக்குள்ள ஏறுவதில்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதே போலதான் இந்த உலகத்தில் வாழுகிற நாம் பாவ இருள் இந்த உலகத்தில் நிறைந்திருந்தாலும் அந்த பாவமானது நமக்குள் பிரவேசிக்காதபடி நம்மை பாதுகாப்பதற்கு நாம் கவனமா இருக்கும் போது ஆண்டவர் தெளிந்த பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா கடைசி மணி நேரத்தில், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திரும்ப கடைசி கடைசி கடைசின்னு சொல்றன்றது நீங்க கோச்சிக்க கூடாது. ஏன்னா கடைசி காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். எல்லாமே நிறைவேறி முடிய போகிறது. அதாவது ஒரு கன்க்ளூஷன், இந்த உலகத்துக்கு ஒரு கன்க்ளூஷன் வரப்போகுது. ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல சீஷர்கள் வந்து அவரை தனித்து கொண்டு போய் கேட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்குதுல. அப்போது அவர் சொல்றாரு, அவங்க கேட்ட 2 கேள்வி தான் எப்பவுமே உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற உலகத்தின் முடிவுக்கும் அப்படி வருகைக்கும் அடையாளம் என்ன என்பதை தான் கேட்கிறாங்க. அப்படின்னா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. அதை அவர்கள் இயேசு அவங்களோடு கூட பிரயாணப்படும் போது அதை தெரிந்து கொண்டதுனால தான் அந்த கேள்வி அவர்களுக்கு எழும்புகிறது. இல்லைன்னா ஒரு மனுஷன் எப்படி உலகம் எப்போ முடியும்னு கேட்கலாம். ஏன்னா அவனுக்கு இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு தெரியாது. அவர்கள் எல்லாம் போதிக்கப்பட்டு இருக்கிறதுனால, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களோடு கூட இருந்து அவங்களுக்கு போதித்ததுனால அவர்கள் அறிவு பெற்றுதான் இந்த கேள்வியை கேட்டார்கள் என்பதை வேதத்தை வாசித்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது கூட மத்தேயு கூடவே இருந்து அந்த பகுதியை எழுதுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போது இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது, அவர் வருகையும் இருக்க போகிறது. அதுதான் சில நாட்களுக்குள்ள நடக்க போகுது. எப்போ நடக்கும்ன்றது தெரியாது. அதுக்கு மாதம், காலம், நேரம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நிச்சயமா நடக்கும் என்பது மாத்திரம் நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படி அதை நீங்கள் நம்பினால் அந்த நாள் எந்த நேரத்திலாவது நடைபெற போகிறது படியால் நாம் இப்போதிலிருந்தே உண்மையும் உத்தமமாய் வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும். எல்லா தீமையும் விட்டு விலகணும். பொய் நாவுகள் நம்மை விட்டு வெளியேறணும். பெருமை வெளியேறணும். பொறாமை வெளியேறணும். இச்சைகள் வெளியேறணும். மற்றவங்க மேலே கோல் மூட்டுறது வெளியேறணும். சண்டைகள், போராட்டங்கள், திருடு, உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மீது மயக்கம், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அதே எண்ணம். ஏன்னா பணம் எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பணம் தேவைதான், ஆனா பணத்தை சார்ந்து வாழவே கூடாது. எப்போதே நல்லா யோசித்து பாருங்க. ஏசப்பா என்ன இந்த 28 வருஷம் ஆச்சு இந்த மாசத்தோட என்னை அழைத்த நாளிலிருந்து என்கிட்ட ₹1 கிடையாது, ஒரு பணம் கிடையாது. என்னை அங்கிருந்து குப்பையிலிருந்து எடுத்திருக்கிறாரு. நான் டஸ்ட்பின்ல போடப்பட்டவன். என்னை அங்கிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறாரு. இவ்வளோ தூரம் இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் வாய்க்க செய்து என்னை சுற்றி இவ்வளோ காரியங்களை தேவன் செய்து அநேக ஊழியர்கள் எங்களோடு இணைந்து தொடர்ந்து தேவனுக்காக செயல்பட இவைகள் எல்லாம் ஏற்படுத்தினது யாருன்னா கர்த்தர்.
அவரை நம்பி அவரை பின்பற்றுகிறபடியால் அவர் இரக்கத்தினால கிருபையினால எத்தனையோ முறை நான் அவரை விட்டு விலகி போயிருக்கிறேன், எத்தனையோ முறை அவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செஞ்சிருக்கிறேன். ஆனா அதை உணர்ந்து அவர் சமூகத்துல மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் என்னை மன்னிச்சிருக்கிறாரு, ரத்தத்தினால் கழுவி இருக்கிறாரு. அவர் என்ன கழுவினவர் உங்களையும் கழுவதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த பாவ உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும். தவற நீதிப்படுத்தக்கூடாது, தவறான வாழ்க்கை விட்டு விலகணும். உலகம் அநீதியில நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு பாவத்தை நீதிப்படுத்தி பேசுகிற கூட்டத்தின் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவறான வாழ்க்கை முறை வழிமுறையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமானவர்களை நாம் பார்க்கிறோம். எப்போது இந்த மொபைல் போன் நம்ம கரங்களுக்கு வர ஆரம்பித்ததோ அப்போதே உலகத்தின் பல இச்சைகள் மனிதர்களுக்குள்ள வந்து கிரியை செய்து இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டு பல பாதிப்புக்குள்ள அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை என் கண்களால பார்த்திருக்கிறேன், என் செவிகளால கேட்டிருக்கிறேன். அந்த சமுதாயத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனவே எல்லா தீமைக்கும் விலகி காத்து தேவனுக்கு ஏற்ற பாதையில நாம் வழிநடத்தப்படும் போது அவர் நம்மை பலப்படுத்தி உருவாக்கி நிலைநிறுத்துவதற்கு, தீமைக்கெல்லாம் விலகி காத்து நன்மையான பாதையில நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். தேவனோடு கூட நடக்குவதற்கு, தேவனோடு கூட வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். சாத்தானின் சகல தந்திரங்களுக்கு விலகி காத்து அவர்தான் நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு காலையில நான் எழுந்த பிறகு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிப்பது நார்மலாக எப்பவுமே ஜெபம் பண்ற ஒரு சுவாபத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதாவது இப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்னா 24 மணி நேரமும் அவருடைய தொடர்பு எல்லைக்குள்ளே இருக்கணும். அதுதான் முக்கியம். அதாவது ஜெபத்துக்காக ஒரு நேரத்தை குறித்து ஜெபிக்கிறா, அது நல்லது தான், அவங்கவுங்க ஜெபிக்கிறாங்க. ஆனால் 24 மணி நேரமும் அந்த தொடர்பை நிலைக்குள்ளே இருக்கணும். நம்ம தூங்கும் போது நம்முடைய ஆத்மா அந்த தொடர்பை நிலைக்குள்ளே இருக்கணும். நம்ம விழிச்சுக்கும் போது இந்த மாம்சம் அந்த தொடர்பின் எல்லைக்கு இருக்கணும். இந்த செவிகள் எப்பவுமே அவருடைய குரலுக்கு திறந்திருக்கணும். இந்த கண்கள் அவரை பார்க்கக்கூடியதாய் நாம் இப்போது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மை பழக்கி கொள்ள வேண்டும். அந்த பழக்கத்துக்குள்ள நீங்க வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா அவரை விட்டு விலகி உங்களால் இருக்க முடியாது, அவரை விட்டு வாழ உங்களால் முடியாது. தேவனோடு கூட நடக்குவதற்கும் தேவனோடு கூட வாழ்வதற்கும் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்போ இந்த காலையில் அந்த நேரம்லாம் முடித்த பிறகு ஒரு கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் ஒரு வீடியோ பார்க்க நேரிட்டது. அந்த வீடியோவில் ஒரு சகோதரன் பேசுகிறார், வெளிநாடை சார்ந்தவர். அவர் இங்கிலீஷில் தான் பேசுகிறார். அவருக்கு ஒரு சொப்பனம் வந்ததாகவும் அவருக்கு ஒரு மனைவிக்கு சொப்பனம் வந்ததாகவும் வெகு சீக்கிரத்தில் உபத்திர காலம் வரப்போகிறதை கர்த்தர் அவருக்கு காண்பித்ததாகவும் ஆயத்தப்படு என்பதை அவருக்கு கர்த்தர் சொன்னதாகவும் அவர் பகிர்ந்து கொண்டார். அந்த பகுதியை உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கும் நினைக்கிறேன். அது நீங்க கவனிங்க. அவர் என்ன பேசுகிறார். ஒருவேளை இங்கிலீஷ் புரியாத உங்களுக்கு அதை நான் என்ன என்பதை நான் விளக்கி கூட சொல்ல முடியும். அந்த சகோதரன் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் இப்போது அவைகளை இந்த திரையில நீங்கள் பார்ப்பீர்கள். அதை பாருங்கள். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். Hello brothers and friends. On February 2nd, 2024, God gave me a warning in dreams where he showed me that the tribulation and the great tribulation are approaching, that period of distress like never seen before and never to be seen again, a 7-year time that will come over all the face of the earth. In the dream, I saw that I was with my wife taking our son to play at a park. And while my son was playing with other kids on the playground, I was talking to other parents of the little ones. I saw that the sky turned red mixed with purple and blue. The sky became very turbulent. I was amazed by the colors of the sky and the whirlwinds forming in the heavens. I also saw that the stars began to turn crazy. Some started to move in a line, others began to spin, and there wasn't a single star in the sky that wasn't moving. The powers of the heavens were shaken, as the scripture says. And I was amazed, and I turned to look at the other people to see if they could see it, and apparently they couldn't see it. We are used to the stars in the sky not moving. Well, in my dream, all the stars in the sky went crazy. They were spinning back and forth, trembling, moving in lines, coming back like a whirlwind of spectacle in the skies. Happened that huge ships began to appear very, very, very high in the skies. Ships like combat ships, like warships. They looked like spaceships from the movies. And in the dream, they told me, these are the demonic powers. They are spiritual hosts of wickedness in the heavenly places who know that the tribulation is about to begin, and they are preparing to start this unprecedented period of anguish
at the beginning of the Antichrist beast empire. And on the day of the Lord's wrath, there were countless immense combat ships, like spaceships. But it felt like they were demonic, that they were very powerful forces operating in the heavens, and they were moving to usher in this terrible, bitter, and dark period of human history, which is the tribulation, prophesied in Daniel, prophesied by the Lord Jesus in Matthew, chapter 24, prophesied in Revelation, etc. I turned to look again at the parents, the kids, and the families that were with us in the playground. And apparently no one noticed how the sky was. Only my wife and I could notice it. The dream changed scenes, and I noticed that the next scene was when the tribulation had already begun. And I saw extremely violent mobs lynching the Christians who were left behind, those who missed the rapture. And I saw those enraged and demon-possessed mobs with torches, with swords, with knives, with axes, with sticks, going to hunt down the Christians who were left behind to massacre them, because I saw that Satan and the Antichrist convinced the world that they had to hate and despise Christians. And I saw the Christians left behind for being lukewarm, for lack of holiness, for being worldly, for not living a life dedicated to Jesus, for not obeying the gospel, for listening to pagan music, for getting tattoos, for fornicating, for watching pornography, for wearing immoral clothing, for using foul language, for having pagan boyfriends or girlfriends, etc., for not pleasing the Lord Jesus, for not praying and reading the Bible every day, not seeking the fullness of the Holy Spirit. They were left behind. And I saw that they were terrified, hiding from those enraged mobs who were seeking nothing but their death. And in the dream, I saw that the age group that missed the rapture the most and entered the tribulation the most were young people and teenagers. It hurt me so much to see them terrified. I saw that the crowds, most of them were killed, massacred with great violence, just for being Christians. But there were a few others. They were making makeshift prisons or jails, holes in the ground that they covered with a grate. I even saw that they would dig a hole, put a beaten, tied up person inside, and place a ladder on top and cover it so they couldn't get out. They would grab Christians, beat them, tie them up, and throw them into sewers, placing stones over the sewers. And I saw a teenage girl about 16 years old who missed the rapture because she was rebellious because her parents were Christians. But she didn't obey. She lived a lost life in open disobedience to King Jesus. She didn't listen to her parents. The trumpet sounded and they left her behind. It made me very sad to see this girl. Seeing her beaten, abused, tied up. They dug a hole in the ground and put her in the hole and covered it with a grate because they wanted her to die of hunger and of thirst. They wanted to torture them, not just kill them, and then kill them. It was so terrible. I saw a lot of young people, I saw a lot of teenagers left behind. My heart hurt. It's the age group that is most likely to miss the rapture of the Church of Jesus. And they are in Christian families. They have the gospel accessible, but Satan has deceived them, enslaved them, trapped them, using their friends, and it's terrible. And the dream ended. And I felt strongly from God that it is my duty to warn humanity that the tribulation and the great tribulation, that 7-year period of the Antichrist empire, a time of distress like never seen before, it won't even be seen. What will happen immediately after the trumpet sounds for the rapture of the church? The tribulation is about to begin. It's near, it's coming soon. Get ready. Living in holiness, dedicating yourself, loving Jesus more than anything, not stopping reading the Bible, not stopping praying, seeking the plane of the Holy Spirit, preaching the gospel, singing praises, practicing fasting, dressing in holiness, speaking holy words, uncorrupted, listening to holy music, uncorrupted, watching who you associate with, what movies you watch, taking care of your eyes, your mouth, your ears, being found blameless when the trumpet sounds. The Antichrist is coming. இப்போ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்களா, அவர் பேசின காரியத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அவருக்கும் அவர் மனைவிக்கும் ஆண்டவர் தந்த அந்த சொப்பனம் இல்ல கனவா இருக்கலாம். வெகு சீக்கிரத்துல
அந்தி கிறிஸ்து ஆட்சி உலகத்தில் வரப்போகிறது, ஆயத்தப்படுங்கள், எதெல்லாம் விட்டு விலகணும், யார் எப்படி வாழணும் என்பதை கர்த்தர் அவருக்கு தெரியப்படுத்தினதாய் அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி உலகத்துல ஏராளமான ஜனங்கள் இந்த நாட்களிலே வெளிப்பாடுகளை பேசி வருகிறார்கள். அதுதான் ஆச்சரியமான விஷயம். அதுக்கு தான் என் இருதயம் மகிழ்ந்து களி கூறுகிறது. காரணம் என்ன? அவர் வருகை சமீபத்தில் இருக்கிறது. இந்த உலகம் பயங்கரமான பாவத்துல நிறைந்து நீதியே இல்லைங்க. இந்த உலகத்துல நேர்மையே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் கொடுக்கணும், எதுக்கு எடுத்தாலும் பணத்தை நம்ம கிட்ட இருக்கிற நீதியா சம்பாதிக்கிற பணத்தை எல்லாவற்றுக்கும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகமே அநீதியில நிறைந்திருக்கிறது. எந்த இடத்துல எந்த துறையிலும் அதிகமான நீதி இல்லை. ஒருவேளை சில துறைகளில் ஒருவர் 2 பேர் நீதியா இருக்கலாம். ஆனா எல்லாமே இருள் அடைந்திருக்கிறதை நாம் கண்களால் பார்க்கிறோம். ஆகையால் தான் இது கடைசி காலம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னும் நமக்கு அடையாளத்தை ஆண்டவர் காண்பிக்க முடியாது. இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறது நீங்கள் கவனிப்பீர்களானால், உங்க வாயின் வார்த்தை தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும், உங்க கண்ணின் பார்வை தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப் யார் என்பதை அறிந்து நீங்கள் செயல்படுங்க. காரணம் என்ன அப்படின்னா, யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, யார் கைவிடப்படுவாங்க என்பதெல்லாம் அவர் பேசி இருக்கிறதை நான் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த நாள் ரொம்ப சமீபமா இருக்கிறது என்பதை ஆண்டவர் அநேகருக்கு வெளிப்படுத்தி வருகிறார். அதே நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவருக்கு சொன்னாரா, இவைகள் எல்லாம் ஏன் உனக்கு நான் கொண்டு வருகிறேன், ஆனால் எதையும் நான் மறைத்து செய்வதில்லை, எனக்கு பயந்த பிள்ளைகளுக்கு இவைகள் எல்லாம் நான் வெளிப்படுத்துகிறேன் என்பதை ஆண்டவர் அவருக்கு சொன்னதாகவும் அந்த வீடியோவில் அவர் பேசியிருக்கிறார். ஆகையால் தான் அந்த வீடியோவை உங்களுக்கு நான் போட்டு காண்பித்தேன். எனக்கு பிரியமானவர்களே, அவர் வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிர்விசாரணமாக இருக்காதீங்க. எந்த நேரத்திலாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும். அந்த நாளுக்குள்ள நீங்கள் பிரவேசிப்பதற்கு வேண்டுமானால், தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டுமானால், பாவத்தை விட்டு விலகியே ஆக வேண்டும், அநீதியை விட்டு விலகியே ஆக வேண்டும், சத்துருவின் தந்திரங்களை விட்டு விலகியே ஆக வேண்டும், இந்த உலகத்தின் எல்லா ஆசை பாசங்களை விட்டு விலகியே ஆக வேண்டும். தேவனோடு கூட நடப்பதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமான பாதையில உங்களை வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா தீய செயல்முறைகளுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில் அவர்தான் உங்களை நடத்த முடியும். இன்னைக்கு உலகம் தன் ஸ்தானத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறது. உலக வாழ்க்கைக்குள்ள நிறைய பேர் பிரவேசிக்கிறபடியால் அநேகர் கைவிடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். ஒருவேளை நீ சபைக்கு போகக்கூடியவர்களாய் இருக்கலாம், ஆராதனைகளில் பங்கு பெறக்கூடியவர்களாய் இருக்கலாம், ஜெபிக்கக்கூடியவராய் இருக்கலாம், நீங்கள் காணிக்கை தசமபாகத்தினால் ஊழியக்காரர்களை தாங்கக்கூடியவர்களாய் இருக்கலாம், மிஷனரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். பல இடங்களிலே நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை போல நிறைய காரியங்களை நீங்கள் தேவனுக்காக செய்கிறது போல காணப்படலாம். இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் செய்தாலும் நம்முடைய வாழ்க்கை வசனத்தின்படி இருக்கிறதா என்பதை இன்னொரு முறை கூட உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ச்சி பண்ணி எவைகள் எல்லாம் விட்டு விலக வேணுமோ அவைகள் எல்லாம் விட்டு விலகி தேவனோடு கூட உண்மையும் உத்தமமாய் வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போதுதான் அவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் குறைகளை நிறைவாக்குகிறவர், சத்துருவின் கிரியைகளுக்கு விலகி காக்கிறவர், அந்தகார இருளின் ஆதிக்கங்களுக்கு விலகி காக்கிறவர், சாத்தானின் சகல கிரியைகளுக்கு விலகி காக்கிறவர், தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பி தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காத்து நன்மையும் இரக்கமும் கிருபையும் தயவும் விளங்க பண்ணி அற்புதமான விதத்தில் தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த வருகையில் நாம் கண்ணிமிக்க நேரத்தில் மறுரூபமாக்கப்படுவதற்கு, ஒருவேளை அந்த நாள் அந்த நேரம் வருவதற்கு முன்பதாய் ஒருவேளை நம்முடைய உயிர் இந்த உலகத்தில் பிரிந்து போனாலும் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு உரியவர்களாய் இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி வழி நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனோடு கூட வாழவும், தேவனோடு கூட சஞ்சரிக்கவும், தேவனோடு கூட நடக்கவும் உங்க வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நம்ம எப்பவுமே 21:36 வாசிக்கிறோம்ல, அதுக்கு முன்ன சில காரியங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. என்ன போடப்பட்டிருக்கிறதுனா 34ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம்.
உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ இங்க ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது? நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்திலே சொல்றாரு. அந்த வசனத்திலே லூக்கா எழுதும் போது இயேசு சொன்னதை அவர் தெளிவா இங்க எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திரும்ப அந்த 34 வசனத்தை வாசிப்போம். உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக பெருந்திண்டி. அந்த காலத்துல வாழறோமா? சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த காலத்துல நாங்க சிறு பசங்களா இருக்கும் போது கூட இவ்வளவு முக்கியத்துவம் சாப்பாடு கொடுத்தது இல்லை. ஆனா இப்ப சாப்பாட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம். கணக்கில்லாத ஹோட்டலுங்க, வெரைட்டியான சாப்பாடுங்க. இந்த வார்த்தைகள் 1வது நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட இவைகள் 21ஆம் நூற்றாண்டில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு எத்தனை பேர் கேட்கிறாங்க, எவ்வளவு வியூவர்ஸ் பார்க்கறாங்கன்றது முக்கியம் இல்லை. எனக்கு கொடுத்ததை பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. ஒருவேளை பார்க்கிற நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட நீங்க ஷேர் பண்ணலாம். அவங்களும் இந்த செய்திகளை அறிந்து கொள்ளட்டும். யார் கேட்டாலும் மனம் திரும்பலனா பிரயோஜனம் இல்லை. மனம் திரும்பலனா பிரயோஜனம் இல்லை. தேவனோடு கூட வாழலனா பிரயோஜனம் இல்லை. நான் இந்த பிரசங்கத்தை பிரசங்கித்தாலும் அந்த வார்த்தையின்படி நான் வாழவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி உன் சொந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்திக் கொண்டால் உனக்கு லாபம் என்ன என்பதை ஆவியானவர் சொல்லுகிறாரு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால, இதெல்லாம் உங்களுக்கு போதிக்கிறதுனால கூட நான் பரலோகத்துக்கு போயிருவேன் நான் சொல்ல முடியாது. அதன்படி வாழுகிறேன் நான் என்பதை என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறவரே கர்த்தர். அதுதான் போன வாரத்துல ஒரு சனிக்கிழமை இரவு பெங்களூர் பட்டணத்துக்கு நான் ஊழியங்களுக்கு கடந்து போயிருந்த போது அந்த இடத்துல ஆவியானவர் பேசுகிற சில காரியத்தை என்னையே பிரமிக்க வச்சது. காரணம், நாம் இந்த உலகத்தில் நற்சாட்சி பெற்றவர்களா இருந்தாலும் அவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். மோசே குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னார், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். தாவீதை குறித்து கர்த்தர் சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்றவன். யோபை குறித்து கர்த்தர் சொன்னார், உத்தமன், சன்மார்கன், தேவனுக்கு பயந்தவன் என்று சொன்னார். தானியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், பிரியமானவனே என்று கர்த்தர் சொன்னார். அப்படி ஏராளமான ஜனங்களுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்திருக்கிறதையும் அவர் கவனிக்கிறதையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பதாய் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்கள் தான் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் என்ன ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப பெரும் திண்டியினாலும் இந்த உலகம் பெரும் திண்டியினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது. எப்ப பார்த்தாலும் சாப்பிடக்கூடிய சாபம், சுவையான சாப்பாடுகளை தேடி மைல் கணக்கு அழைக்கிற ஜனங்கள், ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணத்துல போய் சாப்பாடுக்காகவே போய் சாப்பிட்டு வரக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் கடைசி காலம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் பெரும் திண்டியினாலும் அடுத்தது வெறி. எனக்கு உலகத்தில் நடக்கிற காரியம் எல்லாம் என்ன நடந்துருக்கு? வெறி, கொலவெறி, சரீர வெறி. சின்ன சின்ன பிள்ளைகளை கூட கெடுத்து போடக்கூடிய ஒரு காலம். ஒரு சில காரியம் தான் நமக்கு நியூஸ்ல தெரியுது, மற்ற காரியங்கள்லாம் நியூஸ்ல தெரியறதில்ல. ஒரு சில காரியங்கள் தான் சில பேர் வெளியே சொல்லும் போது அதை கேஸாக்கி பிடிக்கிறாங்கன்னா நிறைய காரியம் உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெறி, ஜனங்களுக்குள்ள ஒரு தவறான வெறி, இந்த உலகத்தின் வெறி பிடித்திருக்கிறது. இச்சைக்காக கணவனை கொலை செய்வது, இச்சைக்காக மனைவியை கொலை செய்வது, இச்சைக்காக பிள்ளைகளை கொலை செய்வது, அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்க கண்கள் பார்க்கவில்லையா? உங்க செவிகள் கேட்கவில்லையா? சும்மாவே சண்டைகள், சும்மாவே போராட்டங்கள், சும்மாவே கொலைகள், சின்ன சின்ன காரியங்களுக்கு ஒரு வார்த்தையினாலே பலவிதமான சூழ்நிலைகள் நம்ம காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறதே, நம்ம கண்களுக்கு முன்பதாய் நடந்து கொண்டிருக்கிறதே. பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலை, உலக கவலை. உலகத்துல எவ்வளவு நாள் வாழ போறோம் நமக்கு தெரியவே தெரியாது.
மரணம் எப்ப வேணாலும் நம்மை எடுத்துக்கொள்ளலாம். மரணத்தை ஜெயித்தவரோடு கூட மரிக்கிற வரை வாழ்ந்தாதான் அவர் வருகையில மரணத்தை நீங்களும் ஜெயித்தவர்களை எழும்பி அங்க கடந்து போவீங்க. கிறிஸ்துவுக்குள் வாழாத எவனும் அங்க கடந்து போக முடியாது. நீங்க போப்பா இருக்கலாம், நீங்க பிஷப்பா இருக்கலாம், நீங்க ரெவரண்டா இருக்கலாம், நீங்க டபுள் டாக்டரா இருக்கலாம், டபுள் PhDயா இருக்கலாம். உங்களை போல பிரசங்கிக்கிறவங்க உலகத்துல யாருமே இல்லைன்னு கூடியவங்க இருக்கலாம். இல்ல உங்களை போல ஆராதனை நடத்தக்கூடியவங்க உலகத்துல யாருமே இல்லை அப்படின்றத தோற்றத்துல நீங்க இருக்கலாம். நீங்க வசனத்தின்படி வாழாவிட்டால் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, ஆகாது. என வரப்போகிறவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதியை தான் செய்வார். பட்சபாகம் பார்க்கவே மாட்டாரு. அவர் இப்ப வரும்போது இறங்கவே மாட்டாரு. ரகசியமா வரும்போது கூட ஐயோ இவ்வளவு நாள் வாழ்ந்தாங்கல்ல பாவம் அவங்கள கூட தூக்க மாட்டாரு. கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவன் தான் கன்னிமைக்க நேரத்தில் மறுரூபமாகுவார். அதுதான் ஒரு உலகத்தில் இருக்கும்போது சொல்லிட்டாலே, இருவரும் ஒரே படுக்கையில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். பல இடத்துல சொல்லியிருக்கிற யார் ஒரே படுக்கையில் படுத்திருக்க முடியும்? கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், ரொம்ப க்ளோஸான நண்பர்கள், அதே நேரத்தில் உற்றார் உறவினர், இவர்கள் வரும்போதுதான் ஒரே படுக்கையில் அவர்கள் படுத்து தூங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஆனால் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரே விசுவாசத்துல சபைக்கு போயிருப்பாங்க, வேதத்தை வாசித்திருப்பாங்க, பல காரியங்கள் நடந்திருக்கலாம். ஒருவேளை ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ரகசியமாய் தேவனை பின்பற்றி இருக்கலாம், இன்னொரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமலே இருந்திருக்கலாம். பல மொழிகள், பல அர்த்தங்கள் அதுக்கு சொல்ல முடியும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை வேதத்தில் இயேசு ரொம்ப துல்லியமாய் சொல்லியிருக்கிறார். அது அப்படிதான் நடக்கும். அவர் இரக்கம் கொடுக்கவே மாட்டார் அந்த டைம்ல. இப்பதான் இரக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இப்ப உனக்கு இரக்கம் இருக்குது. தேவன் இரக்கம் செய்வார். அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரமோ அவருடைய கிருபைகள் அவ்வளோ பெரியது என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பவே அந்த இரக்கத்தை பெற்று மனம் திரும்பி விடு. பொல்லாத வழிகளை விட்டு விலகு. அநீதியான வாழ்க்கை முறையை விட்டு விலகு. தவறாய் ரகசிய பாவத்தில் அகப்பட்டிருக்கிறது விட்டு விலகு. மொபைல் போன்ல இச்சைக்கு அடிமாகாத விலகு. தேவனோடு கூட நடப்பதற்கு உன்னை அர்ப்பணித்துக்கொள். உன் கண்ணின் பார்வை, உன் இருதயத்தின் எண்ணங்கள், உன் யோசனைகள், உன் சிந்தனைகள், உன் வழிமுறைகள் எல்லாம் அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லையானால் சிக்கிக்கொள்ள போற. ஒருவேளை சிக்கி கொண்டாலும், நான் பைபிள நிறைய வாசிக்கிறதுனால ஒருவேளை சிக்கி கொண்டாலும் அந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒரு கூட்டம் கைவிடப்படுவாங்க. அந்த டைம் இருந்தா கைவிடப்பட்டாலும் அதுக்கப்புறமா உணர்ந்தாங்கன்னா ரத்த சாட்சியாவது மறிச்சுட்டு அங்க வந்து நிக்க முடியும். ஆனா அதுக்குள்ளவே இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் வருவதற்கு முன்னே, இந்த மறுரூபம் ஆக்கப்படுதல் வருவதற்கு முன்னாதே நீ கிறிஸ்து இல்லாம மறிச்சு போயிட்டீங்கன்னா, கிறிஸ்தவனா மறிக்கிறது வேற, கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறது வேற. கிறிஸ்தவனாய் மறிப்பது பேர் கிறிஸ்தவன், குடும்பம் கிறிஸ்து, பரம்பரை கிறிஸ்துவ. அதனால நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவ கலரை, கிறிஸ்துவ போதகர்கள், அதாவது பெரிய ஊழியக்காரங்க, பிஷப்லாம் உங்களை அடக்கம் பண்ண, அதனாலலாம் பரலோகராஜ்யம் போக மாட்டீங்க. பிஷப்பே கூட கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும்னா அவரே போக முடியாது. அவங்க எவ்வளவு பேர் ஜாம்பவான் இருந்தாலும் கர்த்தருக்கு பெரிய விஷயம் இல்லை. பணத்தினால உலகத்தில் அவர்கள் உயர்ந்திருக்கலாம், வசதிகளால உயர்ந்திருக்கலாம், அவங்க உலகத்துல பெரிய பெரிய வெளியேற பெற்ற பொருட்களை வைத்திருக்கலாம், மாளிகை போல கட்டடங்களை வைத்திருக்கலாம். அதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியாது. வசனத்தின்படி வாழ்வதுதான் பரலோக ராஜ்யத்துக்குள் கொண்டு போகும். ஏழையா இருக்கிறவன் போயிடுவான். ஐஸ்வர்யவன் கதை பைபிள்ல சொல்லல, லாசரு கதை பைபிள்ல சொல்லல. இயேசு எதுக்காக அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரு? இயேசு எதுக்காக சொல்லி வச்சிருக்கிறாரு? ஏன்னா பணத்தை நம்பி, இந்த உலகத்துல ஆஸ்தியை நம்பி இவைகளெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் உலகத்தின் அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உலக அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவனோட நடக்கவும் வாழவும் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காத்து அவர் உங்களை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இங்க வார்த்தை சொல்லுகிறது, பெரும் திண்டியினாலும், அதாவது வெறியினாலும், அடுத்தது லௌகீக கவலை, உலக கவலை,
படிக்கணும், வேலை பார்க்கணும், இதெல்லாம் வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் செஞ்சு கொண்டு இருக்க வேண்டியது தான். அதன் மேலேயே கவனமாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ பழக வேண்டும். எப்போது நடக்கும், எப்போது இது ஆகும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. லௌகீக கவலைகளாலும் பாரம் அடையாத படிக்கும். பாருங்க, இதுல பாரம் அடையக்கூடாது. இதுல பாரம் அடையக்கூடாது அப்படின்னா பெருந்திண்டி, வெறி, லௌகீக கவலை, இந்த 3 காரியத்துல நீங்க பாரம் அடையக்கூடாது. எதை உண்போம், எதை உடுத்துவோம் என்று யோசிக்க கூடாது. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாயத்தின் பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, பரமபிதா அவைகளை போஷிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவைகளுக்கே அவைகளை போஷிப்பாரானால் நீங்கள் அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 3 காரியத்துல நீங்க பாரம் அடையக்கூடாது என்பதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாரம் அடையாத படிக்கு பாருங்க, நீங்க நினையாத நேரத்துல, அதாவது நம்ம நினைக்காத நேரத்துல, நினைச்சிருக்கவே மாட்டோம். இப்ப பேசின்னு இருக்கிறேன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத யோசித்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்ப வேணா கூட நடந்துடலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த நிகழ்ச்சி முடிச்சிட்ட பிறகு, உங்களோடு கூட பேசி முடிச்ச பிறகு சில வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது, நான் வந்து செய்யறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஆனா தெரியாது நான் என்ன நினைக்கிறேன், இங்க முடிச்சுட்டு அங்க போனேன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அவர் எடுத்துக்கொள்வாரான்றது நமக்கு தெரியாது. நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும், அதாவது பூமி, இந்த தேசம் அந்த தேசம், தேசம் பேரெல்லாம் இல்லை, முழு பூமி, பூமியின் மேல குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல் வரும். ஆகையால் இனி சம்பவிக்கிற, அதான் சொல்றாரு, அது கன்னியை போல வரும். அதுக்கப்புறமா தான் இந்த மாரணாத்தால் எப்பவுமே நம்ம வாசிக்கிற வசனம் அங்க வருது. என்ன சொல்றது? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். வேதத்துல ரொம்ப அழகா, துல்லியமா, ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பெருந்திண்டி, வெறி, லௌகீக காரியங்கள், இதுல பாரம் அடையக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும். அந்த நாள் நம்ம நினையாத நேரத்துல நம்ம மேல வரும். அப்படி வரும்போது நீங்கள் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருப்பீர்கள், ஆனால் நீங்கள் அறிந்து கொண்டு தேவனோடு கூட பிரவேசித்து விடுவீர்கள். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் பகல் காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து, தேவாலயத்தில் அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். ராவ் காலங்களிலே வெளியே போய் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு தேவனிடத்துக்கு வருவார்கள். இந்த இடத்துல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காரியம் எல்லாம் ஆண்டவர் ஏன் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்றாருனாக்கா, நடக்க போகிற சம்பவங்கள் வெகு சீக்கிரத்தில் நடக்க போகுது, நீ எச்சரிக்கையா இருக்கணும். இன்னும் அதே மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தா எப்போ நீ மீட்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பாத்திரமாய் மாறப்போகிற. நீ ஜெபம் பண்ணு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு, பின்பு இந்த உலகத்தில் நீ இருக்கிற வரை என்னெல்லாம் கூட சேர்த்து கொடுக்கணுமோ ஆண்டவர் கொடுப்பாரு. நான் தான் உங்களுக்கு சொல்றேனே, நானே ஒரு சாட்சி உங்களுக்கு. என்னை அழைத்து 28 வருஷம் ஆகுது. இந்த மே மாசம்தான், இந்த நாட்கள் தான் என்னை அழைத்து 28 வருஷம் ஆகுது. என்னை அழைக்கும் போதே அங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாராலும் போய் காணிக்கப்பட்டிருந்தேன். என்னை நேசிக்கிறவர்கள் யாருமே கிடையாது. தவறான வாழ்க்கை முறையில் நான் வாழ்ந்திருந்தேன். கொடூரமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதனால எல்லாரால பகைக்கப்பட்டேன். அவங்க பகைச்சதுக்கு காரணம் இருக்கு. சும்மா என்னை யாரும் பகைக்கல. நான் செஞ்ச வாழ்க்கை, நான் செஞ்ச காரியங்கள், நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிப்பட்டவைகள். அதனால அவங்க வெறுத்தாங்க, அதனால என்னை ஒதுக்கி வச்சாங்க, அதனால எல்லாரால புறக்கணிக்கப்பட்டிருந்தேன்.
எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டதுனால தான் என்னை அவர் தேடி வந்து என்னை பொறுக்கி எடுத்தார். எங்கிருந்து? குப்பையிலிருந்து எடுத்தார் என்ன. அன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுத்தேன். எனக்கும் நிறைய கேள்விகள் இருந்தது, ஆண்டவரோட நிறைய காரியங்களை பேசினேன். ஆனாலும் என்னை ஆண்டவர் உருவாக்கி இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் தான் எனக்கு உதவி செய்து நடத்தினார். அவர் தான் இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார். இனியும் அவர் தான் நடத்த போகிறார். ஆனால் இந்த காலங்கள், இந்த 3 வருஷ காலங்களாக அவர்கள் வருகை குறித்து அதிகமாக என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மாரணத்த நிகழ்ச்சி ஆகட்டும், நித்திய ஜீவன் நிகழ்ச்சி ஆகட்டும், சுவிசேஷம் ஆகட்டும், எல்லாமே வருகை சார்ந்தது தான் இப்போது தேவன் பேச வைத்துக் கொண்டே இருக்கிறார். எங்களோடு இணைந்து பேசுகிற ஊழியர்களும் அந்த வலைக்குள் வந்து இப்போது தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த உலகத்தில் நாம் என்ன காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் தேவனுக்கு ஏற்றபடி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். உலக காரியங்களை விட்டு விலகி தேவனோடு கூட நடக்க நம்ம அர்ப்பணிக்காவிட்டால் நம்ம கைவிடப்படுவோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், துன்பம், கஷ்டம், உலக பிரகாரமாகவே தேடிட்டு மற்றவங்களை பார்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அவங்கள பார்த்து வாழ்வது, அவங்க பிள்ளைகள் இதை செய்கிறாங்க நான் செய்ய வேண்டும். நமக்கு திராணிக்கு என்ன இருக்குது அதுதான் நமக்கு செய்யணும். திராணிக்கு மேலே நம்ம போய் எதுவும் செய்யக்கூடாது. அதுவும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி நிறைய காரியத்தை செய்யக்கூடியவர்கள் வாங்கிட்டு நிறைய காரியத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய பிரச்சனைகளில் அகப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். திராணி இருந்தால் நீங்கள் முன்னேறி கடந்து போகலாம். அப்படி இல்லையானால் உங்களால் என்ன முடியுமோ, ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதில் சந்தோஷப்பட்டு முன்னேறி கடந்து போவதுக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். தீய செயல்முறைகளுக்கெல்லாம் அவர் தான் நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையால் தான் வசனத்தில் இறுதி காலத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதே பகுதியில் நீங்கள் சற்று முன்ன போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 26ஆம் வசனத்தில் சொல்லுது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து, பூமியின் மேல் வரக்கூடிய ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறபடி மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்ப இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா, இந்த பகுதியெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னா இயேசுடைய பகிரங்க வருகை, 2ஆம் வருகை அதுதான். இப்ப நடுவில் வந்து அவர் உலகத்துக்குள்ள வரப்போவதில் மேகத்தில மணவாளன் வரப்போகிறார். இந்த திருசபை தான் மணவாட்டியா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் இந்த இடத்துல இருந்து மேகத்துல சேர்க்கப்படுகிறோம். 7 வருஷம் அங்க இருக்க போறோம். அதுக்கு பிறகு பகிரங்கமாய் அங்கதான் கிழக்கில இருந்து மேற்குக்கு மின்னல் தோண்ட மனுஷகுமாரன் வருவார். வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்றார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பயாவது உள்ளத்துல ஆராய்ந்து பொய் பேசுறது நிறுத்திட்டு தீமையான வழியில வாழறதை விட்டுவிட்டு தவறான படங்களுக்கும் தவறான வீடியோங்களுக்கும் அகப்பட்டிரலாம அவைகளெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அவைகளெல்லாம் உங்க மாம்சையை கரைப்படுத்துது, உங்க ஆத்மாவை கரைப்படுத்துது. உங்களுக்கு தெரியல, நிறைய பேர் சிக்கொண்டு இருக்கிறாங்க. ஏசப்பா கிருபையினால அதெல்லாம் தாண்டி வந்து உங்களுக்கு முன்ன நிற்க கிருபை தேவன் தந்திருக்கிறார். என்னுடைய பலன் இல்லை. பல போராட்டங்கள் எனக்குள்ள காணப்பட்டாலும் தாண்டி நிற்பதுக்கு தேவன் உதவி செய்கிறார். ஆவியானவர் உதவி செய்கிறார். எனக்கு உதவி செய்கிறவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை நான் சொல்லுகிறேன். கடைசி மூச்சு இருக்கிற வரை இந்த மாம்சம் போராடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும். ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழ பழகும் போது தான் தேவன் தம்முடைய இரக்கங்களை விளங்க பண்ணுவார். எப்படி உணவு நம்ம சரீரத்துக்கு பலனா இருக்கிறதோ அப்படி ஆவிக்கு இந்த வசனம் தான் ஆகாரம். அதுதான் இரவும் பகலும் இதை வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அப்போ தேவ சித்தத்தின்படி நாம் வாழ நம்ம அர்ப்பணிக்கும் போது தான் தீய செயல்களுக்கெல்லாம் நம்மளை விலகி காத்து ஆண்டவர் அற்புதமான பாதையில நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் மிக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம தலையை நிமிர்ந்து பார்த்து என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். இவைகளை சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறபடி நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். உங்க தலைகளை உயர்த்துங்கள். அதாவது நாம் தப்பு செஞ்சிருந்தா நான் மன்னிப்பு கேட்போம். மற்றவங்க தப்பு செஞ்சவங்க வந்து மன்னிப்பு கேட்டா மன்னிப்போம். அவங்க வந்து கேட்டா, ஒருத்தர் மன்னிப்பு கேட்காத நீயே போய் மன்னிச்சுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அவங்க உணர்ந்து நம்ம தப்பு செஞ்சுட்டோம், நம்ம போய் மன்னிப்பு கேட்குறோம், மன்னிச்சா அந்த நேரத்தில் நீங்கள் மன்னிக்காது இருக்காதீங்க, மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டு அவங்க கிட்ட அதிகமாய் கலவாதபடி தூரமாக இருங்க. அவங்கள பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய இறுதி அவங்களுக்கு இருக்கட்டும். அவங்கள விட்டு தூரமாக இருப்போம். ஏன்னா சில பேரை கொண்டு தான் சாத்தான் பலவிதமான தந்திரமான காரியத்தை நம்மளை சுற்றி கொண்டு வருவான். தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தெல்லாம் பேச வச்சிருவா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செய்ய வச்சிருவா. நமக்கு தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா அந்த உலகத்திலிருந்து நம்ம விலகி தான் இருக்கணும். உலக காரியத்திலிருந்து விலகி தான் இருக்கணும். அது குடும்பமா இருக்கட்டும், உற்றாரம் இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், எங்க கலந்துக்கணும், எங்க கலக்கக்கூடாது என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தன் குடும்பத்தோட தாய், அதுக்கு பிறகு மரியாளுக்கு யோசேப்புக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். இயேசு ஊழியத்துக்கு வரும்போது யோசேப்பு உயிரோடு கூட இல்லை. ஏன் அப்படின்னா, இயேசு ஊழியம் தொடங்கின பிறகு நிறைய பிரச்சனைகள் அவர்களுக்கு சதிசெயராலும் பரிசெயராலும் வேத பாரகராலும் வரும் என்பது பரலோகத்துக்கு தெரியும். அந்த டைமில் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற யோசேப்பு வந்து இயேசு இடத்துல அவரை காப்பாற்ற முடியாது, வேணா இயேசுவே வந்துரு, நம்ம போயிடலாம், உன்னை இப்படி பகைக்கிறாங்க, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க, நமக்கு ஏன் அந்த வம்பு அப்படின்லாம் அவர் சொல்லி அவர் ஆலோசனையில் நடத்த. அப்படி ஒரு வேளை அவர் இருந்து அந்த ஆலோசனை சொல்லியிருந்தார் அப்படின்னு வைங்க, அதுக்கு இயேசு செவி கொடுக்காத போயிருந்தால் உலகத்திலே ஒரு தகப்பனாய் கருதப்பட்ட அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்காத போயிருப்பார். ஆனால் இதெல்லாம் சம்பவிப்பதுக்கு முன்பதாகவே எல்லாம் பரலோகத்தில் ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவர் பிதாவின் சத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அந்த நாட்களில் யோசேப்பு இல்லை. மரியாள் நேராக என்கவுண்டர் ஆகி அவள் கர்ப்பவதி ஆனபடியால் மரியாளுக்கு பூரணம் தெரியும். அதனால மரியாள் இயேசுவோடு கூட நின்றார்கள் கடைசி வரை. அதுக்கு பிறகு இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிள்ளைகள் பிறந்தது. அவர்களை குறித்து வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அந்த எழுதின காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இடத்துல மார்க் எழுதின சுவிசேஷத்தில் மார்க் வந்து 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவர் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க அதே நேரத்தில் இதே பகுதியை மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறித்து எழுதியிருக்கிறாங்க பாருங்க. 46ஆம் வசனம் வாசிங்க. இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். இந்த 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, வெளியே நின்றாங்க. அவரை சந்திக்க அவர்கள் தேடினாங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் அவங்கள சந்திக்க வரல. அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னாக்கா, என் சித்தத்தின்படி செய்கிறவனே என் சகோதரனும் சகோதரியாக இருக்கிறான் என்பதை ஆண்டவர் சொன்னார்.
அப்போ நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா இவைகள் எல்லாம் அவருக்கு இருந்தது. எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவாய் அழகாய் அவர் செய்து பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசு செய்து முடித்ததாக வேதத்தில் ரொம்ப தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கடைசி காலத்தின் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளை தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் செவி கொடுக்காம மனம் போலவே வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா நம்ம பெரிய சிக்கல்களிலே சிக்கிக்கொள்வோம். உலகத்திலும் கைவிடப்பட்டுருவோம். நம்ம நித்தியமோ ஆக்கணி தீர்க்கப்பட்டுரும். 7 வருஷம் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்துக்குள்ளவும் பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை கன்னிமேக்க நேரத்தில் மறுரூபமாகி போய்விட்டார்களானால் கைவிடப்பட்டோமானால் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில நாம் சிக்கிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் பெரிய குழப்பத்தில் இருக்குது. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடும் குழப்பத்தில் இருக்குது. அப்படி போய்கிட்டு இருக்குது. எப்போ எந்த நேரத்தில் என்னென்ன முடியும் என்பது நமக்கு தெரியாது. இப்போ ஆரம்பிச்சிருக்கிற யுத்தங்கள் நிற்கப் போவதில்லை. இந்த யுத்தங்கள் இன்னும் அதிகரிக்கும். பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளே இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இயேசு ரொம்ப தெளிவாய் நமக்கு போதித்திருக்கிறார். ஏராளமான வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை, சுவிசேஷத்திலும் சரி, நிருபங்களிலும் சரி, புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன புத்தகமாய் கருதப்படுகிற வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் தான் இரவும் பகலும் இதை வாசிக்க வாசிக்க கர்த்தர் பேசுவார். இதை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ளவே மாற்றம் வந்துடும். நான் அப்படிதான் இதை வாசிக்க ரொம்ப ஆரம்பத்தில் பிரசங்கத்துக்காக எடுத்து வாசிப்பேன். ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா கொஞ்ச நேரம் ஜபத்தில் உட்காந்துக்கிட்டே இருப்போம். உட்காந்து ஆண்டவரே என்ன பேசணும் அப்படின்னு பைபிளை புரட்டி புரட்டி பார்த்து ஏதாவது ஒரு வசனம் எனக்கு தென்பட்டால் அந்த வசனத்தை வைத்து ஒரு செய்தியை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அதை கொண்டு போய் பேசுவானா, ஆண்டவர் எப்போ அதிகமாக நான் அறிந்து கொண்டு அவரை சார்ந்து வாழ ஆரம்பித்து விட்டனோ அப்போ அந்த ப்ரிப்பரேஷன்லாம் விட்டுட்டேன். ஆவியானவரை சார்ந்து நிற்கிறேன் பாருங்க. தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார். தேவன் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுகிறார். அவர் பலப்படுத்தி பயன்படுத்துகிறார். எனவே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தர் தான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தவறான வழிமுறைகளை விட்டு விலகுங்கள். நமக்கு தவறான வழிகள் நமக்கு எதிரில் வந்து கொண்டே இருக்கும். நம்ம தவறு செய்ய வைக்கக்கூடிய நிறைய காரியங்கள் நம்மை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம உடன்படாதபடி தீமைகளுக்கெல்லாம் விலகி காக்கப்பட்டு அற்புதமான பாதையில நாம் நடத்தப்படுவதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு செயல்முறையில் இந்த உலகத்தில் வாழும் போது தான் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு போக முடியும். பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், உற்றார் உறவினருக்காக ஜெபியுங்கள், கூட பிறந்தவங்களுக்காக ஜெபிங்க. அவங்களாம் மீட்கப்பட்டு தேவ சமூகத்தில் நிற்கணும். ஒருவேளை நாம் இந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நாம் ஒருவர் உறவுகளை அறியாமல் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படணுமே. ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணணுமே, தெய்வ விளங்க பண்ணணுமே. ஆகையால் தான் எப்போதும் நாம் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இந்த கடைசி நாட்களிலே எரிச்சலாலும் பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலையினாலும் பாதிக்கப்படாதபடி தேவனை சார்ந்து வாழ, தேவனோடு கூட நடக்க, தேவனோடு கூட பிரயாணப்பட நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர்தான் குறைகளை நிறைவாக்குவார். அவர்தான் தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். அவர்தான் அற்புதம் செய்வார். அவர்தான் சத்துருவின் தந்திரங்களுக்கெல்லாம் விலகி காத்து தெளிந்த பாதையிலே நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். என்ன அடையாளங்கள், இன்னும் அழகா நமக்கு முன்னே நம்ம காலத்தில் எல்லா அடையாளங்களும் காண்பிக்கிறார்ல. 2 நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தேசத்தில் பெரும் காற்று அடிக்கப்பட்டு லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். வீடுகளை இழந்துட்டாங்க. நிறைய பேர் மறிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த யுத்தத்தின் கொடுமை எல்லா ஊர்களிலும் எல்லா தேசத்திலையும் மனுஷர்களுக்குள்ள ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணி இந்தியா மேலே சில தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்படுமானால் என்ன நடக்கும் என்றதே நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது வரை நம்முடைய தேசம் எதிர்க்கிற காரியத்தை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள்.
ஒரு சில போர் சேவகர்கள் மரித்து போனதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் திரும்ப திரும்ப ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், இந்த யுத்தங்கள் எல்லாம் நிற்காது, அதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். தேவனோடு கூட நீங்கள் நடங்கள். உலகத்தில் என்ன காரியங்கள் நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாய் நேராக்குவோம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த உலகம் நமக்கு தற்காலிகமானது, முடிந்து போகக்கூடியது. எப்போ வேணாலும் முடிஞ்சு போகலாம். ஆனால் நிரந்தரமானது நித்திய ஜீவன் மாத்திரம்தான். அந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் இந்த வசனத்தை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். ஆண்டவர் போதித்திருக்கிற போதனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் எதுவுமே போதிக்கலை, மனுஷன் அப்படியே இருக்கட்டும், அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யோசித்திருந்தா இந்த போதனைகளும் தேவையில்லை. இயேசு நமக்கு ரத்தம் சிந்தமும் அவசியம் இல்லை. அவங்க இஷ்டத்தின் பிரகாரம் வாழ்ந்தவங்க மரிச்ச உடனே பரலோக ராஜ்யம் போய் சேர்ந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பைபிளில் எதுக்காக இவைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இயேசுவே அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவே அல்லாமல் போக முடியாது. ஆகையால் தான் இயேசு சொல்லுகிறார், நானே உனக்கு வழியும், நானே உனக்கு சத்தியமும், நானே உனக்கு ஜீவனமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சத்தியமாக இயேசுவை நீ பின்பற்ற உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் தேவன் தம்முடைய மகிமையும் தயவும் உன் வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமான பாதையில உங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா குறைகளும் நீக்கி நிறைவாக்குவார். தீமையை நன்மையாக மாற்றுவார். இயேசுவோடு கூட நடக்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி வாழ உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? தீய பழக்கங்களை விட்டு விலக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? பாவ இச்சைகளை மேற்கொள்ள ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீங்களா? அவர் பலப்படுத்துவார். இயேசு பலப்படுத்துவார். ஆவியானவர் பலப்படுத்துவார். ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வசனத்தின் வெளிச்சத்தில் நடங்கள். சபைக்குள்ளவே உலகம் வந்துவிட்டது. நிறைய சபைகளிலே இன்றைக்கு ஆண்டவருக்கு நேராக நடத்துகிற நடத்துதல் இல்லை. எல்லா சபைகளையும் நான் சொல்ல முடியாது. ஆனால் அநேக சபைகளிலே தேவனுக்கு நேராய் ஜனங்கள் ஊழியர்கள் வழிநடத்தாதபடி சொந்த இஷ்டத்தின் வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நியாய தீர்ப்பில் நிற்பாங்க. நிற்பது மாத்திரமல்ல, ஆக்கணி தீர்க்கப்படுவார்கள். மூச்சு போறதுக்கு முன்ன மனம் திரும்பிட்டா தேவன் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். அதுக்கு முன்ன மூச்சு போயிருச்சுன்னா மன்னிப்பே கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளா இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் நியாய தீர்ப்பில் நின்னே ஆகக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு வந்துடும். நியாய தீர்ப்புக்கு தப்பித்து நாம் வாழ வேண்டுமானால் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தோடு கூட ஜலத்தினால் பிறந்து, அதாவது ஞானஸ்தானம் எடுத்து ஆவினாலே பிறந்து பரலோக ராஜ்யம் பிரவேசிக்கக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். ஜலத்தினாலும் பிறக்கணும், ஆவினாலும் பிறக்கணும். வெறும் ஞானஸ்தானம் எடுத்து விட்டால் போதாது. கிறிஸ்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறோமே, அந்த அர்ப்பணிப்பில் நாம் நிலைச்சு நிற்கணும். தேவனோடு கூட பிரியாணப்படணும். தீய செயல்முறைகளுக்கெல்லாம் அவர் நம்மை விலகி காத்து அற்புதமாய் நடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனோடு கூட நடப்பதற்கு முன்னே நீ அர்ப்பணித்துக்கொள். சாத்தானின் சகல தந்திரங்களுக்கு விலகி காத்து அதை அறிந்தவர்களாய் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு தெளிவாய் வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது தேவன் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். ஒப்புக்கொடுங்கள். கடைசி மணி நேரம், கடைசி காலம். இந்த வீடியோவை திரும்ப போட்டு பாருங்க. இதில் ஆரம்பத்தில் வந்திருக்குதுல அந்த வீடியோ போட்டு பாருங்க. இதெல்லாம் நிறைய ஜனத்தின் காரியங்கள். இனிமே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை ஒவ்வொன்றாய் உங்களுக்கு பகுதி பகுதியாக கூடுமான அளவுக்கு போட்டு காண்பிக்க விரும்புகிறேன். காரணம், பலப்படுத்தப்படணும், வாழ்க்கை சீரமைக்கப்படணும், நம்ம வாழ்க்கை முறை சரி செய்யப்படணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அந்திகிறிஸ்து காலம் வரப்போத நாள் எடுத்துக்கொள்ளப்படுதல் அதுக்கு முன்பதாய் வரும். ஆகையால் ஆயத்தப்படுங்கள், தேவனோடு கூட நடங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார். இதை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்க்கட்டும். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உலகத்தில் இருக்கிற வரை கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். அது மேலே கவனம் செலுத்தாதீங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. ஆண்டவரே, நான் உண்மையாக வாழணும், உத்தமமாக வாழணும், நீதியாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும்னே கேளுங்க.
உலகத்தின் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுறவர். ஏன்னா எனக்கு வாய்க்க பண்ணுறாரு, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்லலாம் சில பொருட்களையும் பணத்தையும் தேடி ஓடினப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை நோக்கமாக போகும்போது எல்லா காரியமும் நான் இருக்கிற ஸ்தலத்துக்கு வருதுங்க. இது சத்தியம், இது உண்மை. அதனால் நான் தெரிந்து கொண்டேன், ருசித்து பார் கர்த்தர் நல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் ருசி பார்த்து அதன்படி செயல்படுகிறேன். நீங்களும் செயல்படுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக உங்களுக்காக வழங்கப்படுகிறது. பாருங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்க நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை பார்க்கிற இவர்கள் எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணி ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தாரும். குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவாக்கி அற்புதங்களை செய்யுங்க. அவங்க எதெல்லாம் விட்டு விலகணும்னு முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த முயற்சியில் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தீய செயல்முறைகளுக்கும் அந்தகாரிகளுடைய ஆதிக்கங்களுக்கும் வானமண்டல பொல்லாத ஆவிகளுக்கும் விலகி காத்து நன்மையான பாதையில் ஆவியானவர் வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபையின் கரத்தில், உங்கள் கிருபையின் பிரசனத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீரே கூட இருந்து மேன்மையான காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தையே மகிமைப்படுத்த உயர்த்த உதவி செய்யுங்க. சத்துருவின் எல்லா தந்திரங்களுக்கும் அந்தகாரரின் ஆதிக்கங்களுக்கு விலகி காத்து நன்மையான பாதையில் நடத்துங்க. உங்கள் நாமம் மேன்மைப்படட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்தும். உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்தினோம் ஆண்டவரே. இவர்கள் ராஜ்யத்தின் காரியங்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறபடியால் அவங்க இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ போகிறாங்களோ அவ்வளோ நாளும் ஆரோக்கியமாய் வாழ உதவி செய்யுங்க. அவங்க சரீர பலவீனங்களை நீக்குங்க, குடும்ப போராட்டங்களை நீக்குங்க, பிரச்சனைகளை நீக்குங்க. பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தை தந்து பலப்படுத்தி நேரே வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையின் கரத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். நேரே வழிநடத்த உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த கிருபைத்தாங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தொடர்ந்து சத்தியத்தில் நடங்க, அந்த வார்த்தையின்படியே வாழுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். ஒருவேளை அப்பா வருக தாமதிக்குமானால் கர்த்தர் என்னையும் இந்த ஜீவனோடு வைப்பாரானால் தொடர்ந்து வரப்போகிற நிகழ்ச்சியில் உங்களோடு கூட நான் வசனத்தை பகிர்ந்து கொள்வேன். எனக்காக நீங்கள் ஜெபிங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.